அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 246. தலைப்பு பூமி பந்து, தொடர் 23. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய மூலத்தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அனைவரும் இப்பூமிக்கு வர காரணமாக இருந்த சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கைகளால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான், தன் ரூஹிலிருந்து ஊதினான், எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதற்கு முன்னால் மலக்குகளிடம் சொன்னான், நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன். அவர்கள் குழப்பம் செய்வார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே சொன்னதின் காரணத்தினாலே, அல்லாஹ் சொன்னதை மலக்குகள் அறிந்ததின் காரணத்தினாலே, நாங்கள் தான் உன்னை துதித்து கொண்டே இருக்கிறோமே, புகழ்ந்து கொண்டே இருக்கிறோமே, வணங்கி கொண்டே இருக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு மனித படைப்பை படைக்க வேண்டுமா என்று மலக்குகள் கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வயது கால ரப்புக்களில் மலாய்க்கத்தை இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா قالوا وتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. இறைத்தூதரே, இன்னமும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது வானவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக, உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். 2வது அத்தியாயத்தின் 30வது வசனம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பொருள்களின் பெயர்களை எல்லாம் மலக்குமார்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டபோது, قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எங்களுடைய ரப்பே, நீ தூய்மையானவன், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, நீயே எல்லா ஞானங்களும் நிறைந்தவனாக இருக்கிறாய், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. ஆதமே, அப்பொருள்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். 2வது அத்தியாயத்தின் 33வது வசனம். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களிலிருந்தே படைக்கப்பட்ட அவர்களுடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே சுகபோகமாக இருக்கச் செய்தான். ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்றான். அந்த மரத்தை நெருங்கும்படியாக ஷைத்தான் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்டினான். அவர்களுக்கு சத்தியம் செய்து, நீங்கள் மலக்குகளாகி விடுவீர்கள் அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள், அதனால தான் அந்த மரத்தை அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான் என்று சொல்லி ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அவர்களை இந்த மரத்தின்பால் நெருங்க வைத்தான். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَىٰ حِينٍ. இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவரச் செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு அவர்களை செய்தான். இன்னும் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு வாழ்வும் தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம். 2வது அத்தியாயத்தின் 36வது வசனம். பூமிக்கு வந்த நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி அவன் நேர்வழியை காட்டுவான். அவன் நேர்வழியை அனுப்பினான் இறை தூதர்கள் மூலமாக, இறை வேதங்களின் மூலமாக. அந்த வழியை பின்பற்றி வாழ்பவர்கள் திரும்பவும் சொர்க்கத்திற்கே செல்லுவார்கள்.
பாவங்களை செய்து அதை நிராகரித்து வாழ்பவர்கள் நரகத்திற்கே செல்வார்கள். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.